ஏதாவது புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னடா பேசுறேன். யாருக்காக? நீரவு விடுதலாய் கொலுசா ಬೀಗೆತ್ತು ತೊಡುತ್ತಿದೆ. ಏதாவது புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னடா பேசுறேன். யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம விவசாயம். ಮಾನ್ಯ ಕರ್ನಾಟಕ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಅವರೇ, ಗಾಳಿ, ಬೆಳಕು, ನೀರು ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಮತ್ತು ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಭೇದ ಭಾವ ಸಲ್ಲದು. ಕಾವೇರಿ ಟ್ರಿಬ್ಯುನಲ್ ಕೋರ್ಟ್ ತಮಿಳುನಾಡಿಗೆ ನೀರು ಬಿಡಬೇಕು ಎನ್ನುವ ಸೂಚಿ ಹೊರಟಿದೆ. ನೀರು ಬಿಡಲು ಮುಖ್ಯ ಸೂಚಿ ಬರುತ್ತೆ. ನಾವು ಹಬ್ಬ ವಿವಾಹ ಮಾತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಕೂಡಲೇ ನಮ್ಮ ಎಲ್ಲ ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಬೇರೆ ಸ್ಪಂದಿಸಿ ನೀರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಲಿಸ ಬೀಗೆತ್ತು ತೊಡುತ್ತಿದೆ. ಏதாவது புரியுதா? கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களே, காற்று தண்ணீர் எல்லா மக்களுக்கும் சமமானது. அதை தடுக்கும் சக்தி யாரும் கிடையாது. அதனால அனைவருக்கும் அந்த சம உரிமை இருக்கிறது. இங்க நம்ம காவிரி ட்ரிபியூனல் தீர்ப்பும் கொடுத்து, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் கொடுத்து, ஏன் அதை நீங்க மதிக்காமட்டீங்க? அதனால நீங்க இருக்கின்ற நீங்க மக்களை மதித்து உடனடியாக நம்ம மக்களுக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும். அதிலும் உடனடியாக தாமதமின்றி அந்த தண்ணீரை தர வேண்டும் என்பதை அவங்க பாஷையே கன்னடாவில் நாம் சொல்லியிருக்கிறோம். இனிமேல் அவர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் கன்னடாவில் இருக்கின்ற நம்ம சகோதரர்களுக்கும் புரியுதான்னு பார்ப்போம். நாம பேசுறது கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாருக்காக தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு. அதேதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டம் மாதிரி இந்த பிரச்சனைக்கு நிறைந்த தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி தமிழ்